ஹலோ ஆல். கலைச்சொல் பேரகராதி அரசியல் சார்ந்த கலைச்சொற்களோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக ஃபேக்டர் அனலைசிஸ் அப்படிங்கிறது காரணி பகுப்பாய்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்னா காரணி, அனலைசிஸ்னால் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்குறது. அப்போ காரணி பகுப்பாய்வு தான் ஃபேக்டர் அனலைசிஸ். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆக்க காரணிகள். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆக்க காரணிகள். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்னால் பிறல் உணர்வு, போலி உணர்வு தான் ஃபால்ஸ்னால் என்னது? தவறானது, போலியானது அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பிறல் உணர்வு, போலி உணர்வு. ஃபால்சிஃபியபிலிட்டி அப்படின்னா பொய்ப்பிக்கத்தக்க தகுமை தான் ஃபால்சிஃபியபிலிட்டி, பொய்ப்பிக்கத்தக்க தகுமை. ஃபாசிசம் அப்படின்னா ஃபாசிசம். ஃபேட்வா அப்படிங்கிறது சமய கட்டளை. ஃபாசிசம் அப்படின்னா ஃபாசிசம், ஃபேட்வாங்கிறது சமய கட்டளை. ஃபெடரல் அசம்பிளி அப்படிங்கிறது ரஷ்யாவில் ஃபெடரல் அசம்பிளி அப்படின்னா கூட்டாட்சி மன்றம். எஃபிஐ அப்படிங்கிறது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கூட்டு புலனாய்வு குழுமம். ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கூட்டு புலனாய்வு குழுமம். ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி முறை. ஃபெடரலிஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னா அமெரிக்க ஒன்றிய கூட்டாட்சி விளக்க ஆவணம் தான் ஃபெடரலிஸ்ட் பேப்பர். ஃபெமினிசம்னா பெண்ணியம். ஃபியூடலிசம் நிலமானிய அமைப்பு. ஃபிஃப்த் ரிப்பப்ளிக், ஃப்ரெஞ்சில் ஃபிஃப்த் ரிப்பப்ளிக் அப்படின்னா ஐந்தாம் பிரெஞ்சு குடியரசு. ஐந்தாம் பிரெஞ்சு குடியரசு. ஃபிலிபஸ்டர் அப்படின்னா நாடாளுமன்ற நடவடிக்கை தடுப்பு தான் ஃபிலிபஸ்டர். ஃபிம் தியரி ஆஃப் தி அப்படின்னா குழும கோட்பாடு. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் அப்படின்னா எளிய பன்முக தேர்தல். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் முதல் அகிலம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் முதல் வேலை நிறுத்தம், முதல் தாக்குதல். ஃபிஸ்கல் கிரிசிஸ் நிதி நெருக்கடி. ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கை. ஃபிக்ஸ்டு டேர்ம் பார்லிமெண்ட் நிலையான காலத்தவணை நாடாளுமன்றம். ஃப்ளோட்டிங் ஓட்டர் அப்படின்னா இயங்கும் வாக்காளர். ஃப்ளோட்டிங் ஓட்டர் அப்படிங்கிறது இயங்கும் வாக்காளர். ஃப்ளோர் லீடர் அப்படின்னா அவை முன்னவர். ஃப்ளோர் லீடர் அவை முன்னவர். ஃபோக்கஸ் குரூப் அப்படின்னா இலக்கு குழு. ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆக்க காரணிகள், உற்பத்தி காரணிகள் தான் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆக்க காரணிகள், உற்பத்தி காரணிகள். ஃபார்மேட்டிவ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா உருவாக்க தேர்தல்கள். ஃபோர்த் இன்டர்நேஷ்னல் நான்காம் அகிலம். ஃபோர்த் ரிப்பப்ளிக் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது நான்காம் பிரெஞ்சு குடியரசு. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வாக்குரிமை. வாக்குரிமை. ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஃப்ராங்க்ஃபர்ட் சிந்தனை பள்ளி. ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது உடன்பிறப்பியல்பு, சகோதரத்துவம் தான் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ரீ ரைடர் கூட்டு நடவடிக்கை பயனாளி. ஃப்ரீ ட்ரேடு கட்டற்ற தொழில் வணிகம். ஃப்ரீ ட்ரேட் ஏரியா கட்டற்ற தொழில் வணிக பகுதி. ஃப்ரீ ஓட்டு கட்டிலா வாக்குரிமை. ஃப்ரீடம் விடுதலை. ஃப்ரீடம் ஹவுஸ் இண்டெக்ஸ் சட்டமன்ற விடுதலை சுட்டன் தான் ஃப்ரீடம் ஹவுஸ் இண்டெக்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் குழுமம் உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா குழுமம் உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தகவல் பெறும் உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் சமய உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சுரிமை. ஃப்ரெஞ்ச் என்லைட்மெண்ட்னா ஃப்ரெஞ்சு அறிவொளி காலம். ஃப்ரெஞ்ச் ரிவல்யூஷன் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு புரட்சி. ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா முன்னணி நிறுவனம். ஃப்ரண்ட் நேஷனல் தேசிய முன்னணி. ஃப்ரண்ட் பெஞ்சர் அப்படின்னா முதல் இருக்கையர், அதாவது விசுப்பலகையர்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா செயல்பாட்டு சார்பாண்மை. ஃபங்க்ஷனலிசம் செயல்பாட்டு கொள்கை, செயல்பாட்டு வாதம் தான் ஃபங்க்ஷனலிசம். ஃபண்டமெண்டலிசம் கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்தவ அடிப்படைவாதம். ஃபண்டமெண்டலிசம். இஸ்லாமிக் அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படைவாதம். கேம் தியரி ஆட்டக்கோட்பாடு. கார்டன் சிட்டி மூமெண்ட் நகர சூழல் மேம்பாட்டு இயக்கம். கார்டன் சிட்டி மூமெண்ட்னா நகரச்சூழல் மேம்பாட்டு இயக்கம். காலிசம் அப்படின்னா கால் கொள்கை தான் கால் கொள்கை. ஜிடிபினா தொகு தன்னாட்டு விளைபொருள். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு படிச்சிருப்போம். ஜிமெயின்ஸ்காப்ட் அப்படின்னா சமூக ஒருங்கு, சமூக உறவு தான் ஜெசல்ஸ்காப்ட். ஜெண்டர் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா பாலினமும் அரசியலும். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிப்ஸ்
அண்ட் ட்ரேடு. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் அதாவது காட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிப்ஸ் அண்ட் ட்ரேடு. கட்டண வீத தொழில் வணிக பொது உடன்படிக்கை. கட்டண வீத தொழில் வணிக பொது உடன்படிக்கை. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ். காட் அப்படிங்கிறது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ், சேவை தொழில் வணிக பொது உடன்படிக்கை. ஜெனரல் ஸ்ட்ரைக் அப்படின்னா பொது வேலை நிறுத்தம். ஜெனரல் சிஸ்டம் தியரி அப்படிங்கிறது பொது அமைப்பு கோட்பாடு. ஜெனரல் வில் அப்படிங்கிறது பொது விருப்புறுதி. ஜெனரல் வில் அப்படின்னா பொது விருப்புறுதி. ஜீனோசைடு அப்படின்னா இனப்படுகொலை. ஜீனோசைடுங்கிறது இனப்படுகொலை. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா புவிக்கோள அரசியல். ஜெர்மன் யூனிஃபிகேஷன் அப்படின்னா ஜெர்மனி இணைவு. ஜெர்ரி மாண்டரிங் அப்படின்னா வெற்றி நோக்க தொகுதி பிரிப்பு தான் ஜெர்ரி மாண்டரிங், வெற்றி நோக்க தொகுதி பிரிப்பு. ஜிசல்ஸ்காப்ட் அப்படின்னா சமூக உறவு. ஜிசல்ஸ்காப்ட்னா சமூக உறவு. இங்கே ஜெமைன்ஸ்காப்ட் அப்படிங்கிறது சமூக ஒருங்கு. ஜிசல்ஸ்காப்ட் அப்படிங்கிறது சமூக உறவு. ஜிபார்டு ஸ்டேட் வைட் தியரம். ஜிபார்டு ஸ்டேட் வைட் தியரம் அப்படின்னா ஜிபார்டு சாட்டர்வைட் தியரம். ஜிபார்டு ஷாட்டர்வைட் தியரம். ஜிபார்டு ஷாட்டர்வைட் தேற்றம். கிஃப்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கொடை உறவு தான் கிஃப்ட் ரிலேஷன்ஷிப். கியாரண்டின்ஸ் அப்படின்னா கிரோண்டி உறுப்பினர்கள். கிரோண்டின்ஸ் அப்படிங்கிறது கிரோண்டி உறுப்பினர்கள், கிரோண்டின்ஸ். கிளாஸ்நோஸ்ட் அப்படின்னா திறந்த ஆட்சி அமைவு. திறந்த ஆட்சி அமைவு. குளோபல் வார்மிங் புவிக்கோள வெதுவெதுப்பாக்கம், புவி வெப்பம் மிகுதல் தான் குளோபல் வார்மிங். குளோபலைசேஷன் உலகமயமாதல். குளோரியஸ் ரிவால்யூஷன் அப்படின்னா புனித புரட்சி, மக்கள் பெரும் புரட்சி. குளோரியஸ் ரிவால்யூஷன்னா புனித புரட்சி, மக்கள் பெரும் புரட்சி. குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் நல்வெள்ளி உடன்படிக்கை. குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்னா நல்வெள்ளி உடன்படிக்கை. கவர்னபிலிட்டி அப்படின்னா ஆளுதிரம். கிராண்ட் ஓல்டு பார்ட்டி பெரும் பழமை கட்சி. கிராண்ட் ஓல்டு பார்ட்டினா பெரும் பழமை கட்சி, அதாவது அமெரிக்க குடியரசு கட்சி. கிராண்ட்ஃபாதர் கிளாஸ் அப்படின்னா தாத்தா விதிப்பிரிவு. கிராண்ட்ஃபாதர் கிளாஸ் தாத்தா விதிப்பிரிவு. கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னோக்கிய பெரும் பாய்ச்சல். கிரீக் பொலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிறது கிரேக்க அரசியல் சிந்தனை. கிரீக் பொலிட்டிக்கல் தாட் கிரேக்க அரசியல் சிந்தனை. கிரீன் பார்ட்டினா பசுமை நாட்ட கட்சிகள். கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி. கிரீன்ஹாம் மகளிர் அமைதி இயக்கம். கிரீன் பீஸ் பசுமை அற அமைதி. குரூப் ரெப்ரசன்டேஷன் குழு சார்பான்மை. குரூப் திங்க் குழு சிந்தனை. கொரில்லா வார்ஃபார் அப்படின்னா கொரில்லா போர்முறை. கில்டு சோசியலிசம் அப்படின்னா வணிக குழு நிகருடைமை தான் கில்டு சோசியலிசம். கிலோட்டின் அப்படின்னா கட்டாய நாடாளுமன்ற முடிப்பு, வெட்டந்திரம். கிலோட்டின் அப்படிங்கிறது கட்டாய நாடாளுமன்ற முடிப்பு, வெட்டந்திரம். குலாக் அப்படிங்கிறது குலாக் முறை. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னா வளைகுடா கூட்டுறவு குழு. கல்ஃப் வார் அப்படின்னா வளைகுடா போர். ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணைன்னு படிச்சிருப்போம். ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அரசமைப்பு தலைவர். ஹெட் ஆஃப் ஸ்டேட் அரசு தலைவர். கெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அரசமைப்பு தலைவர். கெட் ஆஃப் ஸ்டேட்னா அரசு தலைவர். ஹெஜ்மோனி அப்படின்னா ஓச்சதிகாரம் வல்லாண்மை. ஹெர்மினியூட்டிக்ஸ் அப்படின்னா விளக்கவியல். ஹிந்து நேஷனலிசம் இந்து தேசியம். ஹிந்துத்வா அப்படின்னா இந்து பெரும்பான்மை வாதம் தான் ஹிந்துத்வா. ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா வரலாற்று நிறுவன சார்பியம். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது வரலாற்று பொருள் முதலியம். ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிறது வரலாற்று நிறுவன சார்பியம். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னா வரலாற்று பொருள் முதலியம். ஹிஸ்டாரிசியம் அப்படின்னா வரலாற்று சார்பியம், வரலாற்று வாதம் தான் ஹிஸ்டாரிசியம். வரலாற்று சார்பியம் அப்புறம் வரலாற்று வாதம் தான் ஹிஸ்டாரிசியம். ஹோம் ரூல் அப்படின்னா நாட்டு தன்னாட்சி. ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கம்னு படிச்சிருப்போம். ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தாயக பாதுகாப்பு துறை. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பொதுமக்கள் அவை. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் நிலக்கிழார் அவை. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேராளர் அவை. ஹவுஸ் ஒர்க் வீட்டுப்பணி. ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னா மனித உரிமை சட்டங்கள், மனித உரிமைகள் சட்டம். ஹியூமானிட்டேரியன் இன்டர்வென்ஷன் அப்படின்னா மனிதநேய தலையீடு. ஹங்க் பார்லிமெண்ட் அப்படின்னா தொங்கு நாடாளுமன்றம் தான் ஹங்க் பார்லிமெண்ட். ஐடியலிசம் அப்படின்னா கருத்து முதல் வாதம் தான் ஐடியலிசம். லீட் ரெக்கார்டிங் பிரின்சிபல் அப்படின்னா நெறிமுறை கருத்தியல். ஐடியல் ரெக்கார்டிங் பிரின்சிபல் அப்படின்னா நெறிமுறை கருத்தியல். ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல். IMF ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். IMFோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு பண நிதியம். இம்மைக்ரேஷன் அப்படின்னா நாடு பெயர்வு, புலம்பெயர்வு தான் இம்மைக்ரேஷன். இம்மொபிலிசம் அப்படிங்கிறது நிலையற்ற ஆட்சி. நிலையற்ற ஆட்சி. இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம். இம்பீரியல் ப்ரிஃபரன்ஸ் பேரரசு விருப்பச்சார்பு தான் இம்பீரியல் ப்ரிஃபரன்ஸ். இம்பீரியல் பிரசிடென்சி அப்படின்னா பேரரசு தலைமை முறை. இம்பீரியலிசம் அப்படின்னா பேரரசு கொள்கை, பேரரசு வாதம் தான் இம்பீரியலிசம். இம்பாசிபிலிட்டி தியரம் அப்படிங்கிறது இயலாமை தேற்றம். இம்பாசிபிலிட்டி தியரம்னா இயலாமை தேற்றம். இம்பவுண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிதி செலவிட செலவு தான். இம்பவுண்ட்மெண்ட்னா நிதி செலவிட எதிர்ப்பு. இன்கம்ஸ் பாலிசி அப்படின்னா வருமான கொள்கை. இன்க்ரிமெண்டலிசம் அப்படின்னா சிறு மாற்ற முடிவெடுப்பு கொள்கை தான் இன்க்ரிமெண்டலிசம், சிறு மாற்ற முடிவெடுப்பு கொள்கை.